அசுர சக்தியின் மாயைதான் ஆட்டி வைக்கிறது. பழைய நிலைக்கு கொண்டு வர உதவி செய்யுங்கள். குசனோடு நானே யுத்தம் செய்ய போகிறேன். அவரை தடுத்து நிறுத்து. ஆவேசப்படாதீர்கள், சொல்வதை கேளுங்கள் அண்ணா. அவள் பேச்சை கேட்காதே. அவள் மூக்கறுப்பட்டு விட்டாள். இப்பொழுது உன்னை அவமானப்படுத்த வந்திருக்கிறார். ராவணனின் மரணத்திற்கு காரணமும் இவள்தானே. தெளிவாக சிந்தியுங்கள், உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். நான் இங்கிருந்து சென்று திரும்பி வரும் வரையில் நீங்கள் குகையை விட்டு வெளியே வரக்கூடாது. இன்று மீண்டும் உன் பேச்சிற்கு மதிப்பளிக்கிறேன் சொற்பனகை. இதில் எந்த தவறும் நடக்கக்கூடாது. விரைவில் ராமனுக்கும் சீதைக்கும் லவனும் குசனும் இறந்துவிட்ட செய்தி கிடைக்கும். செய்த உதவிக்கு நன்றி. நீங்கள் மட்டும் வரவில்லை என்றால் நாங்கள் எல்லோரும் எப்பொழுதோ இறந்திருப்போம். நன்றியோடு உங்களை நினைத்திருப்போம். இன்று இவர்கள் உயிர் பிழைத்தார்கள். நாளையே மீண்டும் அசுரர்களாக மாறிவிட்டால் உயிரை பணயம் வைக்க நாங்கள் தயாராக இல்லை. என் பிள்ளையை இழக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? நிறுத்து. ஆண்களுக்கு மத்தியில் நின்று கொண்டு வாயை திறக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? பெண் வெளியில் வேலைக்கு சென்றால் தாமதமாக திரும்பினால் அவள் மீது களங்கத்தை சுமத்த வேண்டியது. கேள்விகளை எழுப்பி அவர்களை நீங்களே குற்றவாளிகளாக்குவது. மகாராணி சீதையையும் இந்த சமுதாயம் இதைத்தானே செய்தது. மிகப்பெரிய பாவத்தை செய்ய நினைக்கிறீர்களா? எதற்கு? தன் குடும்பத்தையே நடத்தக்கூடிய ஒருத்தியால் கிராமத்தை கூட நடத்த இயலும். நாட்டையும் நடத்தலாம். போதும். இப்பொழுது நான் சொல்வதை கேள். இவள் செய்த இந்த குற்றத்திற்கு எங்கள் கிராமத்தின் எல்லையை கடக்க வேண்டும். ஊரில் உள்ளவர்கள் எவரும் இவளோடு பேசக்கூடாது. தவறு செய்கிறீர்கள். இது சரியல்ல. நில்லுங்கள் அண்ணா. முனிசிறார்களே, இன்று வரை திரையிடப்பட்டிருந்த எங்கள் உள்ளம் இன்று உங்களால் தான் திறந்தது. ராமராஜ்யத்தின் கனவை நினைவாக்கி விட்டீர்கள்.